ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இருக்கிறதா அல்லது வியாபார அறையாக இருக்கிறதா? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை நாங்கள் கட்டணமின்றி இலவசமாக கொடுத்தோம் என்று இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுமா? இல்லை, இல்லை. அறிவை வளர்க்கும் கல்வி மிக உயர்ந்த விற்பனை பண்டம். யாரிடத்திலே? முதலாளிகளிடத்திலே. உயிரை காக்கும் மருத்துவம். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு என்ன மருத்துவமோ, அது கடையோடி மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும். அதுதான் சரியான ஜனநாயகம், தூய மக்களாட்சி. அப்படி கொடுக்க நாங்கள் திட்டங்களை தீட்டினோம், நிறைவேற்றினோம். அப்படி என்று ஏதாவது ஒன்று உண்டா? இல்லை, இல்லை. முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லையா? அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி. அப்படி என்றால் ஏன் அரசு மருத்துவமனை தரம் இல்லை? அரசு பள்ளி கல்லூரி எந்த அமைச்சர் பெருமக்களின் பிள்ளைகள், எந்த அதிகாரிகளின் பிள்ளைகள், எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள், எந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிறார்கள்? ஒரு சான்று இல்லை. ஏன் அரசு பள்ளி கல்லூரிகள் தரமாக இல்லை? ஏன் தரமாக இல்லை? ஏன்? தனியார் போக்குவரத்து தரமாக இருக்கும், அரசு நடத்துற போக்குவரத்து கேவலமாக இருக்கும். காயிலாங்கடையில் போட வேண்டிய எல்லாவற்றையும் ஒட்டி, பேருந்து என்று ஒட்டி மக்களை கொண்டு கொண்டிருப்பார்கள். எது ஒன்று, எது ஒன்று, எதுவுமே தரமாக இல்லை அரசு நடத்துவது. காரணம், அரசு தரமாக இல்லை. அரசை நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருப்பதால் பன்னெடுங்காலமாக அரசு தரங்கட்டு கிடக்கிறது. எது ஒன்று? இதில் எதையாவது ஒன்றை நிறைவேற்றிருக்கிறார்களா? 8 லட்சம் கோடியில் மிகச்சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பு, மிகச்சிறந்த பாதை, பாதை பயணிக்க மக்களுக்கு பாதை, சாலை போட்டு கொடுத்தோம். தூய குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். கல்வி, கல்விக்கேற்ற வேலை என்ற நிலையை உருவாக்கினோம். வேலை இல்லை என்ற நிலையில் என் நாட்டு பிள்ளைகள் எவனும் இல்லை. பாலு கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் விடுதலைக்கு புரட்சி செய்த பகத்சிங் வைத்த முழக்கம் விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை இருக்கிறது என்றால் என்ன மாறுதலை கண்டது என் நாடு?